என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, பூலோகமே பரிசுத்த நாமத்தையே என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். ஆண்டவர் இன்று உங்களிடத்துல பேச சொன்ன தலைப்பு இப்படி வாசிக்கிறீங்களா? உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய துயரம் மகிழ்ச்சியாக மாறும், மகிழ்ச்சியாய் மாறும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய துயரம் மகிழ்ச்சியாய் மாறும், மகிழ்ச்சியாக மாறும். கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு உங்களுடைய துயரத்தை ஆண்டவர் முற்றிலும் மாற்று பெரும் மகிழ்ச்சிக்குள்ள உங்களை நடத்த போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. காலையில எழுந்திருந்ததற்கு முன்பதாக இந்த ஜெப கூட்டத்தை குறித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது ஒவ்வொருடைய முதுகிலும் பெரிய பேரல் மாதிரி கட்டி சுமந்து கொண்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் இந்த இடத்துக்கு வரும் பொழுது அந்த பேரல் எல்லாம் கலட்டி உங்களை உள்ள அனுப்புகிறதை போல ஆண்டவர் ஒரு காட்சி காண்பித்தார். ஆமென். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரே, என் மக்களை இன்னைக்கு விடுதலை செய்ய போகிறேன். ஆமென். என் மக்களுக்கு இன்றுதான் விடுதலை நேரம். ஆமென். இன்னொன்று பெரிய விஷயம் சொன்னாரு, என் மக்களை இன்று பெரும் மகிழ்ச்சியை கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறேன். ஆமென். அவருடைய துயரம் இன்றோடு முடிந்தது. ஆமென். இங்கே வந்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், ஆமென், பாக்கியவதிகள் என்றார். ஆமென். ஏன்னா அநேகருக்கு ஆண்டவரை பத்தி சொல்லியிருப்பாங்க, நிறைய வீடு சந்திப்புகள் நடந்திருக்கும், அத்தனை பேரால இந்த இடத்திற்கு வர முடியல. ஆனா உங்களால ஆண்டவர் உங்களை இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார் என்றா நிச்சயம் பெரிய காரியங்கள் உங்களை கொண்டு செய்ய போகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. நீங்கள் எதை நினைத்து வந்திருக்கிறீர்கள் என்பது நான் அறியேன், ஆனா என் தேவன் அறிவார். உன்னுடைய உள்ளத்தை 24 மணி நேரமும் என் தேவனுடைய ஆவி அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் நிச்சயம் உங்களுடைய கோரிக்கைகள் இன்று நிறைவேற்றப்படும். ஏன்னா சொன்னவர் இயேசு கிறிஸ்து, உன்னை உருவாக்கினவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, 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 ஹalleluya. என் அன்புக்குரியவர்களே, தாயிலும் மேலானவர், தகப்பனிலும் மேலானவர் நம் ஆண்டவர். நம் ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை என்ன செய்ய மாட்டாரு? கைவிடவே மாட்டார். ஆமென். சொல்லுங்க இன்னொரு, கைவிடவே. என் அன்புக்குரியவர்களே, ஒரு துயரம் ஒன்று இருக்குன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளாஷ்பேக் இருக்கும். அப்படித்தானே? பெரிய பிளாஷ்பேக்கே இருக்கும். ஒருத்தரை கூப்பிட்டு உங்களுடைய துயரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா ஒரு நாள் பத்தாது, அவ்வளோ விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். என் அன்புக்குரியவர்களே, ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு துயரம் நம்மளுடைய வாழ்க்கையில இடைப்படுது அப்படின்னு சொன்னா, உன்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக அது கடந்து செல்லுகிறது என்று சொன்னால், அது ஏதோ ஒரு காரணத்திற்காக ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த இஸ்ரேல் மக்களை நினைச்சு பாருங்க. இதோ அந்த மோசே என்கிற ஒரு தீர்க்கதரிசி அந்த எகிப்து தேசத்திலிருந்து அந்த மக்களை அழைத்து வருகிறார். உயிரை கொடுத்து, உயிரை பணைய வச்சு, இதோ அந்த பார்வோன் கையிலிருந்து அந்த மக்களை மீட்டு வரும் பொழுது அந்த மக்கள் சும்மா இருந்தாங்களா? கடவுளுக்கு விரோதமாய் முணுமுணுத்தார்கள். ஏன்னா கடவுள் அவர்களுக்கு நேர்த்தியானதை செய்தார். செங்கடலை இரண்டா பிளந்து அவர்களை நடக்க வைத்தார். இதோ வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்து அவர்களை போஷித்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக பாறையை பிளந்து தண்ணீரை கொடுத்தாரு.
எல்லாத்தையும் கண்களில் பார்க்குறாங்க. ஆனால் கடவுளை எதிர்த்து என்ன செய்றான்? முணுமுணுக்கிறார். கடவுளை எதிர்த்து முணுமுணுக்கிறாங்க. அப்போ கடவுளுக்கு கோபம் வருது. என்னடா அது, இவ்வளோ தூரம் நான் இந்த மக்களுக்கு செய்கிறேன், ஆனால் இந்த மக்களோ என்னை விசுவசியாது இன்னும் குறை சொல்லி கொண்டே இருக்கிறார்களே, தங்களுடைய வாழ்க்கையில போதும் என்ற மனப்பாங்கு இல்லாது இருக்கிறார்களே. இதோ அந்த வறண்ட பாலைவனத்தில், நல்லா தெரிஞ்சுக்குங்க, பாலைவனத்தில் அவர்களை எப்படியாக நேர்த்தினார் என்றால், ஒரு சின்ன குறைவில்லாமல் தங்கள் போட்டிருக்க ஆடையோ செருப்போ ஒன்றும் தொய்வுபடாமல் நடத்தினார். ஆனால் அவரையே முணுமுணுத்தார்கள். என் அன்புக்குரியவர்கள், அப்போ என்ன செய்கிறாரு ஆண்டவர்? அவர்களுக்கு சோதனையை கொடுக்கிறார். ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஆர்சி கத்தோலிக்க மக்கள் சோதனைங்கிறது ஒன்று இல்லைன்னா பூசைக்கே போக மாட்டாங்க. பிரைஸ் எல்லாம். சோதனைங்கிற ஒன்று இல்லைன்னா அவங்க கடவுளை தேட மாட்டார்கள். ஏன்னா அவங்களே கடவுளாக மாறிடுவாங்க. பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. நிறைய பேர்கிட்ட நான் பார்க்குற விஷயம் இதுதான். அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்களை கடவுள்கிட்ட திணிக்கிறாங்க. தனக்கு இதெல்லாம் செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு இதெல்லாம் வேணும் ஆண்டவரேன்னு கேட்குறாங்க. கடவுளும் செய்ய தயாராக இருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு எல்லாத்தையும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன், எல்லாத்தையும் உனக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன். நான் சொல்றதை கேளு, என்னை விட்டு அகலாதிரு, என்னை விட்டு பிரிஞ்சு போகாத. நான் சொல்லுகிற கோட்பாடுகளை கட்டளைகளை நீ கடைபிடிச்சினா நிச்சயம் நீ ஒரு ஆசீர்வாதமாக இருப்பாய். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உன்னுடைய துயரம் மகிழ்ச்சியா மாறணும்னா கடவுள் சொல்லுகிற 10 கட்டளைகளின்படி நீங்க வாழணும். இதோ மற்றவர்கள் வாழ்கிறார்கள், நல்லா இருக்கிறார்களே, அவர்களை போல நான் வாழ்ந்தா என்ன தவறு என்று நீ கேட்கக்கூடாது. ஏன்னா அவர்கள் வேற, நீங்க வேற. நீங்க விசேஷித்தவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவனால் மீட்கப்பட்டவர்கள். அவர்களோடு நீங்க என்ன செய்யக்கூடாது? ஒப்பிடக்கூடாது. ஏன்னா முடிவு உனக்கு வேற மாதிரி இருக்கும், அவங்களுடைய முடிவு இதுதான் மேட்ரு. நல்லா தெரிஞ்சுங்க. இந்த உலகத்தில் சுகபோகமா சந்தோஷமா பெரிய ஒரு நிலைப்பாட வாழ்வது பெரிய விஷயம் அல்ல. நம் கண்களை மூடும்போது அந்த இயேசுவின் இடத்தில் இருக்கிறோமாங்கிறது தான் முக்கியம். அந்த ஆண்டவருடைய திருக்கரத்தில் நம்மளுடைய உயிர் இருக்கிறதாங்கிறது தான் முக்கியம். இங்கே வாழ்வது சும்மா 60 வருஷமோ 70 வருஷமோ, ஆனால் நித்திய காலமும் என் ஆண்டவரோடு இருக்க போகிறோம், என் ஆண்டவரோடு இருக்க போகிறோம். ஆனால் நம்மளுடைய பிரச்சனை கடவுள் நினைத்தா ஒரு நொடியில் தீர்க்க முடியுமா முடியாதா? முடியாதா? ஆனால் ஏன் ஆண்டவர் இன்னும் உங்களுக்கு அவைகளை அகற்றா அப்படி வைத்திருக்கிறார் என்றால், நீங்கள் இன்னுமாக புடமிடப்படணும். நல்லா தெரிஞ்சுக்குங்க, சுத்தமான பொன்னையோ வெள்ளியோ வெளியே எடுக்கணும்னு சொன்னா அது எத்தனையோ டிகிரியில, அக்னியில, உலையில, நெருப்புல கொதிக்க விடுவார்களா? அப்பதான் சுத்தமான அந்த பொன்னும் வெள்ளியும் கிடைக்குமா? அதே போலதான் சோதனை என்னும் நெருப்பில் உங்களை சுத்தமாக பொன்னாக விளங்க பண்ணுவதற்கு உங்களுக்கு இவைகள் எல்லாம் நடக்கிறது என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். பிரைஸ் தி லார்ட். நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்றோம், ஆனா எப்படி? துன்பம் என்னும் நெருப்பால, அந்த உலையில நம்மளை ஆண்டவர் என்ன செய்வாரு? புடமிடுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, நம்மளுக்குள்ளே இருக்கிற காரியங்களை ஜெயம் கொள்ளுகிறவர்களா நீங்கள் மாறணும், சோதனைகளை ஜெயிக்கிறவங்களா மாறணும். ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மறக்கக்கூடாது. இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன், கடவுள் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று நீ சொல்லுகிறாய், ஆனால் அதை நீ விசுவசிக்கிறாயா என்றால் இல்லை. நம் வாய் சொல்லுது, ஆனால் உள்ள ஏற்றுக்க மாட்டேங்குது. அப்படிதானே? இங்க இருக்கும்போது ஆண்டவரே எங்களுக்கு நல்ல காரியங்களை செய்திருக்கீங்க, சொல்லியிருக்கீங்கிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் திருப்படி பழைய நிலைக்குள்ளாக என்ன செய்கிறார்கள்? ஓடிவிடுகிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தைகளுக்கு எவ்வளவு கீழ்ப்படியணும் நீங்க நினைக்கிறீங்களோ அதை காட்டிலும் ஆண்டவர் மேலாக நினைக்கிறவராய் இருக்கிறார். அதை காட்டிலும் மேலாக நினைக்கிறவராக இருக்கிறார். இதோ உங்களை பற்றின காரியங்கள் சாதாரணது கிடையாதுங்க. நல்லா தெரிஞ்சுங்க, சாத்தானுக்கு மட்டும்தான் தெரியும் நீ யார் என்று. அதனால தான் உங்களை எப்போ விழுத்தாட்டலாம், எப்போ உங்களை துன்பத்தில் உமிழ்த்தலாம், எப்போ உங்களை கெட்டு போக செய்யலாம், பாவத்தை செய்ய வைக்கலாம் என்று ஒவ்வொரு நிமிடமும் கங்கணம் கட்டி நடந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் அது தெரியாமல்
நம்ம வாழ்க்கையில இயேசுவை விட்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இயேசுனா முழுசா யாருன்னே தெரியாத ஒரு நிலையில நின்று கொண்டு இருக்கிறோம். இயேசுவை பற்றி உங்களிடத்தில் ஒரு வார்த்தை கேட்டால் அதுக்கு என்ன சொல்ல முடியும்? உங்களால இதை உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? என்ன உங்களுக்காக செய்தார் என்றால் என்ன சொல்லுவீங்க? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, பெரிய கடவுள், இந்த உலகத்தை உருவாக்கியவர், அவர் வந்து உனக்காக மரித்து ரத்தம் சிந்தணும் அப்படிங்கிற அவசியம் இருக்கா? இருக்கா? கிடையவே கிடையாது. அவர் நினைத்திருந்தால் இதை செய்யாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எதற்காக அவ்வளோ பெரிய காரியத்தை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்தார் தெரியுமா? அவருக்கு நிகராக யாரும் உங்களை அன்பு செய்ய முடியாது என்பதை காண்பிப்பதற்காகவே. பிரைஸ் தி லார்ட். அவருடைய அன்புக்கு நிகராக இந்த உலகத்தில் எந்த ஒரு அன்பும் இல்லை என்று கடவுள் காண்பிப்பதற்காகவே அதை செய்தார். அவர் கொடுத்திருக்கிற உயிர் சாதாரணதல்ல. இதோ நம்மளுக்கு ஏற்ற ஒத்தது அல்ல. பரம ஷரத்தி சக்ரா நித்தியமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற எல்லாம் உள்ள சர்வ வல்லவருடைய உயிர். அவர் உங்களுடைய துயரங்களை, கஷ்டங்களை, துன்பங்களை நீக்குவதற்காக மரித்தா. ஆனால் மரித்தவர் மரிக்கலைங்க, அப்படி இல்லைங்க. மீண்டுமாக என்ன செஞ்சாரு? பிரைஸ் தி லார்ட். என்றளவும் நம்மளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், உலாவி கொண்டிருக்கிறார், உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய துயரங்கிறது ஒரு மேட்டரே கிடையாது. முதல்ல அதை தூக்கி என்ன செய்யுங்க? இறக்கி வச்சிருங்க. ஏற்கனவே இறக்கி வச்சுட்டு தான் உள்ளே வந்திருக்கிறீங்க. இனிமேல் அதை என்ன செய்யக்கூடாது? தூக்கி சுமக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். உங்களால் சொல்லுங்க, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசுவால் எல்லாம் செய்ய முடியும். இயேசுவால மட்டும்தான் எல்லாம் செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இயேசு உன்னோட பேச முடியும், இயேசுவோட நீங்க பேச முடியும். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் கடவுள்கிட்ட பேசணும்னு விரும்புறீங்க? எத்தனை பேர் கடவுள்கிட்ட பேசணும்னு விரும்புறீங்க? ஏன் இந்நாள் வரை நினைக்காம ஏன் கடவுளோட பேசாம இருந்தீங்க? அதை சொல்லுங்க முதல்ல. பிரைஸ் தி லார்ட். இங்கே பாருங்க, ஏதோ ஒரு விசுவாசத்தில் கடவுளை பற்றி பேசிட்டு போகிற ஊழியம் இது கிடையாது. கடவுளோட பேசணும். கடவுள் பேசினா தான் அவர் கடவுள். பேசலைன்னா அவர் என்ன இல்லை? பேசலைன்னா என்ன இல்லை? அவரு கடவுள் இல்லை. நம் ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், உன்னிடம் என்னிடம் பேசுகிறவர். அவர் பேச ஆவலாய் இருக்கிறார். ஒரு இடத்துல உன்னுடைய குறைகளை தீர்க்க அவர் விரும்புகிறார். மகனே, மகளே, நான் உன்னோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வேன் என்று வார்த்தை அல்ல, இது செயல் ஆண்டவர் செய்யணும். ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணி நேரமும் தேவனுடைய பிரசனம் உனக்குள் இருக்கிறத நீ உணரணும். தேவனோடு இருக்கிற காரியத்தை ஒரு நிமிஷம் விலகினாலும் அந்த நொடி மரணமா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த ஒரு நொடி உன்னுடைய மரணமா இருக்கணும். கடவுள் உன்னோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வா. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க. இயேசு அவர் வேறொரு பரிமாற்றத்தில் இருக்கிறார். அவர் வேறொரு பரிமாற்றத்தில் இருக்கிறார். தன் பிள்ளைகளை எப்படி ஒரு தாய் தகப்பனும் எல்லாத்துக்கும் மேலே உயர்வாக வைக்கணும்னு நினைக்குவீங்கள? அப்படி தானே நினைப்பீங்க எல்லா தாய் தகப்பனும். அதே காட்டிலும் ஆண்டவர் மேலாக என்னை பின்பற்றுகிறவர்கள், என்னுடைய பிள்ளைகள், இதோ இந்த பகுதியில், இந்த பட்டணத்தில் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி நிறுத்துகிறது தான் அவருடைய விருப்பம். அவருடைய விருப்பம். அதை நம்மளால் என்ன செய்ய முடியல? புரிஞ்சு கொள்ள முடியல, அதை பெற்றுக்கொள்ள முடியல. நிறைய பேரை பார்த்துருக்கேன், நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேன். கடவுளிடம் ஒரு சில காரியங்களை கேட்டு வருவாங்க. கடவுள் அதை அவர்கள் செய்துட்டா அடுத்து அந்த பக்கத்துமே என்ன செய்ய மாட்டாங்க. ஏன்னா அடுத்து அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து தேவையில்ல, வேஸ்ட்டு, ஜெபம் பண்ண முடியாது, டயத்துக்கு ப்ரேயருக்கு வர முடியாது,
இப்படித்தான் அவங்களுடைய வாழ்க்கை. என் அன்புக்குரியவர்களை, கடவுள் அதை விரும்புறது இல்லைங்க. கடவுள் அதை விரும்புறதில்லை. ஆண்டவர் உன்னை எவ்வளவாக அன்பு செய்கிறார் என்றால், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரம், வடக்குக்கும் தெற்குக்கும் எவ்வளோ தூரம், அவ்வளவா உன்னை அன்பு செய்யும் போது நீ அவருடைய தேவைக்கு பயன்படுத்தி தூக்கி எறிகிற அப்படின்னு சொன்னால் கடவுள் எவ்வளோ வேதனைப்படுவா, எவ்வளோ வேதனைப்படுவா. அதனால தான் ஆண்டவர் எதையுமே எளிதாக உடனடியாக உங்களுக்கு செய்வதல்ல. உங்கள் நிலைநிறுத்தி உங்களுடைய காரியங்களை எப்படி சொல்றது, ஒரு தூணை போல நிறுத்தி அசையாதபடி, இதோ என் மகள் என் மகன் நிலையா இருக்கிறார்கள், என்னை விட்டு போக மாட்டார்கள் என்ற அந்த நிலைப்பாடு வரும்போது தான் உன்னை தூக்கி நிறுத்துவார். உன்னை ஒரு பெரிய ஒளியாக, உனக்கு அனைவருக்கும் சுவை தரக்கூடிய உப்பாக என் ஆண்டவர் மாற்றுவார். அதுக்காக தான் உங்களை அழைச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ என்ன பெரிய விஷயம்னா, உங்களுடைய துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றுறது கடவுளுக்கு ஒரு வேலையே கிடையாது. ஆனால் நீங்கள் கடவுளுக்குள்ள உண்மையாக வாழ்கிறது தான் பெரிய விஷயமாகவே, உண்மையாக வாழ்கிறது தான் பெரிய காரியங்களாகவே, உண்மையாக ஜெபம் பண்ணுறதுக்கு தான் பெரிய காரியங்களாகவே கடவுளுக்காக வாழ முடியுங்க. கடவுளுக்காக வாழ முடியல. உங்களுக்காக அவர் வாழ்ந்துட்டு போயிட்டாரு, ஆனால் அவருக்காக என்ன செய்ய முடியல, வாழ முடியல. நீங்கள் ஒவ்வொருத்தருடைய குறைகளை கேட்டேன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளை பற்றி சொல்லுவீங்க, உங்கள் கணவனை பற்றி சொல்லுவீங்க, உங்கள் பிஸ்னஸை பற்றி சொல்லுவீங்க, உங்களுடைய உறவினர்களை பற்றி சொல்லுவீங்க. கடவுளை பற்றி ஏதாவது சொல்ல உங்கள்கிட்ட இருக்கா? ஏதாவது உங்களுடைய இருதயத்தில் இருக்கா? நத்திங். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப உங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது? எதை ஃபாலோ பண்றீங்க? எல்லாரையும் போல வாழணும்னு நினைக்கிறீங்களா? கடவுளுடைய பிள்ளையா, கண்மணியா வாழ விரும்புகிறீர்களா? அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுடைய துயரம் மகிழ்ச்சியா மாறுவது பெரிய விஷயம் அல்ல. அதுக்கு கடவுளுக்கு ஒரு நொடி போதும். ஏற்கனவே உங்களுடைய துயரத்தை இறக்கி வச்சுட்டாரு. நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க, உங்களுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. கடவுளுடைய பிள்ளைகள் முக மலர்ச்சியோட மட்டும்தான் இருக்கணும். முக வாட்டமா இருந்தா கூட ஆண்டவருக்கு என்ன செய்யாது? முகம் வாட்டமா இருந்தா கூட, அப்போ உன் கண்ணீரை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பார் அவரு? உன்னுடைய அழுகையை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பார் அவரு? கண்டிப்பா விட மாட்டார். உன் பிள்ளைகளை பார்த்து நீ வேணா கூட கல்லு நஞ்சமா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? பால் குடிக்கும் தன் பாலகனை தன் தாய் மறந்தாலும் நான் ஒருபோது உன்னை மறக்க மாட்டேன், ஆமென். உன்னை ஒருபோது கைவிட மாட்டேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால என் அன்புக்குரியவர்கள், உங்களுடைய வாழ்க்கை மாறணும், உங்களுடைய சூழ்நிலை மாறணும், உன் குடும்பம் மாறணும். உலகத்திற்காக வாழ்ந்த நேரங்கள் போதும். இவ்வுலகத்துக்காக வாழ்ந்தாயே, இவ்வுலகத்தை நேசித்தாயே, உலக மனிதர்களுக்காய் நிறைய காரியங்களை செஞ்சிருப்பாயே, விட்டு கொடுத்திருப்பாயே. அதனால் நீ கிடைத்த பலன் என்ன? பெற்றுக்கொண்ட பெருமகிழ்ச்சி என்ன? சந்தோஷம் என்ன? ஏதாவது சொல்ல முடியுமா? எதையா சாதித்தாயா? இவ்வளவு நாள் உயிர் வாழ்ந்திருக்கிறாயே, நீ என்னத்தை சாதித்தாய் என்று உன்னால் எண்பிக்க முடியுமா? முடியுமா? இங்க ஒண்ணுமே முடியாது. ஏன்னா நம்ம ஒரு ஜீரோவுக்கு பக்கத்தில் ஒன்றுன்னு ஒருத்தர் வரணும். அவர் தான் இயேசு. அப்போ தான் நீ வேல்யூ உள்ள பிள்ளையாக மாற முடியும், மனுஷனாக மாற முடியும். இல்லைன்னா மாற முடியாது. ஒரு விஷயம் தெரியுமா? ரீஷரத்து நீக்கிற பராத்து ஷரத்து நிற்கிற பாத்து சக்கரா. ஒரு பொருளை உருவாக்குறவனுக்கு தான் தெரியும் அந்த பொருளை எதற்கு பயன்படுத்தணும். அப்படிதானே? ஒருவன் உருவாக்குறான், அவனுக்கு தான் முழுசா தெரியும் என்னத்திற்காக இந்த பொருள் பயன்பட போகுதுன்னு என்று. அதே போலதான் உன் தாயின் கருவறையில் உன்னை அவருடைய கரங்கள் சிருஷ்டித்த போது எதற்காக உருவாக்கினார் என்று அவருக்கு மட்டும்தான் தெரியும். நீ அங்கே இங்கே தொலைவி ஒரு பிரயோஜனமும் இல்லை. உன்னுடைய முயற்சிகள் அனைத்தும் வீணே. நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க வாழ்க்கையில். இதை செஞ்சா முன்னே வந்துடலாம், அதை பண்ணா முன்னே வந்துடலாம், எந்திரிச்சு ஓடி வந்துடலாம், எழும்பிடலாம், இன்னைக்கு முடிச்சிடும் பிரச்சனை, நாளைக்கு முடிச்சிடும் பிரச்சனை. உன் பிரச்சனை முடியவே முடியாது. ஏன்னா பிரச்சனையை தீர்க்க வைக்கிறவர் யாரு? அவருக்கு தான் தெரியும் உன் பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது, உன்னை எப்படி மேலேற்றி கொண்டு வர்றது, உன்னை எப்படி சரி செய்வது, எங்கே சரி பண்ணால் எங்கே நல்லது நடக்குங்கிறது அவர் மட்டுமே என்ன செஞ்சிருக்காரு? அறிந்தவராய் இருக்கிறார்.
அறிந்தவராய் இருக்கிறார். அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யறோம்? குறுக்கால மறுக்கால கடவுளை தேடிக்கொண்டு போலியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுங்க, உண்மையான அன்பை கடவுள்கிட்ட எப்படி நீங்கள் வெளிப்படுத்த முடியும்? உண்மையான நேசத்தை எப்படி கடவுள்கிட்ட நீங்கள் வெளிப்படுத்த முடியும்? எப்படி வெளிப்படுத்துவீங்க சொல்லுங்க? பிரைஸ் தி லார்ட். ஜெபத்தினால், உபவாசத்தினால நீங்கள் என்ன செய்யலாம்? கடவுளை அன்பு செலுத்தலாம். நீங்கள் உங்களுடைய அன்பை எண்பிக்கலாம். எத்தனை பேர் தினமும் 1 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணாமல் தூங்க மாட்டேன் பிரதர் சொல்ல முடியுமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஒரு 4 5 6 பேர் கையில் தூக்கிருக்கிறீங்க, 7 பேர் அவங்களுக்கு கைகளை தட்டி ஆண்டவர் நிச்சயம் அவங்களுடைய காரியங்களை நோக்கி பார்ப்பார். நம்ம மறந்துடுவோம், செய்த நன்மைகளை நம்ம மறந்துடுவோம், நம்ம கூட இருக்கிறவங்க மறந்துடுவாங்க. ஆனால் கடவுள் ஒருபோது என்ன செய்ய மாட்டார்? மறக்கவே மாட்டார். மறக்காத ஒரே ஒருத்தர் அவர் இயேசு. என் அன்புக்குரிய எல்லாரும் ஜெபிக்கணுங்க. தினமும் 1 மணி நேரம் ஜெபிங்க. தினமும் 1 மணி நேரம் கடவுளுடைய பாதத்தில் உட்காருங்க, முழங்கால் போடுங்க. ஆண்டவர் சொல்லுவார், எதிர்கால காரியங்களை முன்கூட்டியே உங்களுக்கு என்ன செஞ்சிருவாரு? வெளிப்படுத்திடுவார். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு இப்போ கேட்டால் சொல்லிடுவாருங்க. நாளைக்கு என்ன நடக்கணும்னு நீங்கள் விரும்பி ஜெபிக்கிறீங்களோ அதை அப்படியே மாற்றிடுவாருங்க. நம்ம ஆண்டவர் காலங்களை மாற்றுகிறவர். இதோ அவர் இப்போ மட்டும் கடவுள் இல்லை, வருகிற நாட்களுக்கும் வெளிப்படுத்தல் விசேஷ நூல்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருவெளிப்பாடு நம்மளுடைய வேதாகமத்தில் கடைசி நூல், கடைசி புஸ்தகம். அது ஒன்றும் இப்போ நடந்த விஷயம் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இல்லை, இனி வரப்போகிற காரியங்களை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? பிரைஸ் தி லார்ட். அதை வெளிப்படுத்தின உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியத்தை அறிந்திருக்க மாட்டாரா? நிச்சயம் அறிந்திருப்பார். நிச்சயம் அவருக்கு தெரியும். அதனால் என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றுங்க. உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றுங்க, உங்களுடைய சிந்தனையை மாற்றுங்க, உங்களுடைய பார்வையை மாற்றுங்க, உங்களுடைய இருதயத்தை மாற்றுங்க. இயேசுக்காக மட்டும் வாழ கற்றுக்கங்க. இங்கே யாரும் நிரந்தரம் கிடையாது. இங்கே யாரும் உண்மையானவர்கள் அல்ல. எல்லாம் போலி, எல்லாம் மாயே. அதற்குள்ளா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நீங்கள் அதுக்குள்ளே வாழாதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, யோவான் 16ஆம் அதிகாரம் 20 வாசிங்க. உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வேதம் இப்படியாக சொல்லுது, நீங்க அழுவீர்கள், புலம்புவீர்கள், உலகமோ துயருறுவீர்கள். ஆனா இந்த உலகம் என்ன செய்யுமா? மகிழ்ச்சியாக இருக்குமா? என்ன செய்யுமா? மகிழ்ச்சியாக இருக்கும். முதல்ல மகிழ்ச்சி அடைகிறது யாரு சொல்லுங்க பார்க்கலாம்? நீங்க கஷ்டப்பட்டா முதல்ல மகிழ்ச்சி அடைகிறது யாரு? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. முதல்ல மகிழ்ச்சி அடைகிறது நம்ம சொந்தக்காரங்க. இன்னும் முக்கியமா சொல்ல, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே நம்ம கஷ்டப்படுறத பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ பிரகாசமா சந்தோஷமா இருக்கும். அப்படிதானே? வெளியில இருக்கவங்க கஷ்டப்படுறாங்களா இல்லையாங்கிறது ரெண்டாவது. நம்ம கூட இருக்கிற ரொம்ப நேசிக்கிறவங்களே நீங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்ன செய்வாங்க? சந்தோஷப்படுவாங்க. அந்த சந்தோஷத்துக்கு எப்படி சொல்றது, அளவே இருக்காது. இன்னும் நீ கஷ்டப்படு, இன்னும் துன்பப்படு, ஆனா நீங்க சந்தோஷமா இருந்துட்டீங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. ஆண்டவர் அதைத்தான் சொல்றார். திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க. உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். அப்பொழுது உங்க கூட இருக்கிற எல்லாரும் மகிழ்வார்கள். நீங்கள் துயருறுவீர்கள். நீங்க கஷ்டப்படுவீங்க, துன்பப்படுவீங்க, கவலையோட இருப்பீங்க, நோய்களோட இருக்கலாம், எதுனாலும் வைத்துக் கொள்ளுங்கள்.
ஆனால் உங்கள் துயரம் உங்களுடைய துயரம் மகிழ்ச்சியாக மாறும். மகிழ்ச்சியாக மாறும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 இங்க பாருங்க, உங்களை யாராவது கேவலப்படுத்துறாங்களா? படுத்தட்டும், ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லு. ஆமென். யாராவது உங்களை தூசரமா பேசுறாங்களா? ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லு. ஆமென். யாராவது உங்களை கெட்டு போகணும்னு நினைக்கிறாங்களா? ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லு. ஆசீர்வதிக்கிறோம். நிச்சயம் நீ ஒன்று கெட்டு போக மாட்டாய். ஆமென். நிச்சயம் நீ ஒன்றுக்கு உதவாம போக மாட்டாய். ஆண்டவர் எல்லாத்துக்கும் தூக்கி கரைங்கிற விளக்காக உன்னை வைப்பார். வாசிங்க. பிள்ளையை பெற்றெடுக்கும் போது, நல்லா கவனிங்க, பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்து விட்டதால், தனக்கு பேறுகால வேதனை வந்து விட்டதால் வேதனை அடைகிறாள். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பாருங்க, பேறுகால வேதனை எப்படிங்கிற பெண்களுக்கு தெரியும். அவ்வளோ வேதனைகளை சகித்து ஒரு மனிதனை இந்த உலகத்துக்கு கொண்டுட்டு வரும் பொழுது அந்த வேதனைகள் எல்லாம் சற்று என்ன செஞ்சிடும்? மறைஞ்சிரும். அதை நீங்க திருப்பி நினைக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய மகிழ்ச்சி அளவில்லாதது. அது போலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த துயரம் அது மாதிரி. நீங்க வாழ்கிற இந்த துயரம், உங்க வாழ்க்கையில் நடக்கிற அன்றாட நிகழ்வு, இதெல்லாம் அந்த துயரது போல அப்படியே டோட்டலா மாத்திடுவாரு. எப்ப? ஒரு பெரும் மகிழ்ச்சி வரும் பொழுது. கடவுள் உனக்கு செய்ய போகிற நன்மையை குறித்து நீ பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நாள் அந்த மகிழ்ச்சி உன்னை நிறைவாக்கும், உன்னை நிலைநிறுத்தும், உறுதிப்படுத்தும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. வாசிங்க. இப்போது நீங்களும் துயருகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் துயருகிறீர்கள். ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது, நான் உங்களை திருப்படியும் பார்க்கும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. Praise the Lord. Praise the Lord. உங்களுடைய மகிழ்ச்சியை யாரும் எடுக்க முடியாது. உங்களுடைய மகிழ்ச்சியை யாரும் திருட முடியாது. இதுதான் கடவுள். உங்களுடைய மகிழ்ச்சியை யாரும் திருட முடியாது. ஆண்டவர் சொல்றார், நான் கொடுக்கிற சமாதானம் உங்களுக்கிட்ட மட்டும் இல்லை, உங்களை சுற்றிலும் இருக்கவங்களுக்கும் இருக்கும். ஆனால் அதை யாராலையும் கெடுக்க முடியாது. அது நிலையுள்ளதா இருக்கும். அனைவருக்கு சாட்சி ஆண்டவர் நிறுத்தணும் இல்லை, தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய வரக்கூடிய ஜெனரேஷனை அனைவருக்கு காண்பிக்கணும்ல. அப்பதானே இன்னும் நிறைய மக்களை மீட்க முடியும். அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய காரியங்களை முற்றிலும் நான் நிறைவாக்குவேன், நான் சமாதானப்படுத்துவேன், நான் நிறைவான மகிழ்ச்சியை கொடுப்பேன். நீங்கள் ஒன்றத்திற்கும் கவலங்காதிருங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 பாருங்க, எரேமியா 29ஆம் அதிகாரம் 11 - 14 வாசிங்க. நல்ல கவனமா கேளுங்க. ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நான் ஏற்கனவே சொன்னேன், அவருக்கு மட்டும்தான் உன்னுடைய பிறப்பின் நோக்கம் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. உனக்குள்ள என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு, உனக்குள்ள என்ன திறமை இருக்கு, உன்னை எதை பயன்படுத்தணும், என்ன செய்யணுங்கிறத அவருக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. பார்த்துக்குங்க, வாசிங்க. அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்காக, உங்களுக்கு நம்பிக்கையை உருவாக்குவதற்காக நல்வாழ்வின் திட்டங்களை அன்றி, நல்வாழ்வு திட்டங்கள் தான், அதை தவிர கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல. கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல. கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார். உங்களை வளமான வாழ்க்கைக்கு தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. சந்தோஷமான வாழ்க்கைக்கு தான் உங்களை அழைச்சிருக்கிறாரு. ஏதோ கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு கண்ணீர் வடித்து கவலையோட புலம்பலோட நீ அன்றாட வாழணுங்கிறது கடவுளுடைய விருப்பம் இல்லை. கடவுளுடைய விருப்பம் கிடையாது. நீ புலம்புறது கடவுளுடைய விருப்பம் கிடையாது. உன் வீட்டுக்குள்ள பிரச்சனையோட வாழ்கிறதும் கடவுளுடைய விருப்பம் கிடையாது. ஏன்னா நீ வளமான வாழ்க்கை வாழணும்,
பிரகாசமான ஒரு வாழ்க்கை வாழணும். அதுக்கு தான் ஆண்டவர் உன்னை அழைச்சிட்டு வந்திருக்காரே ஒழிய, அதுக்காக தான் உன்னை உருவாக்கியிருக்காரே ஒழிய, கண்ணீரோட கஷ்டத்தோட புலம்பலோட வாழ்றது ஒரு கடவுளுடைய விருப்பம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஏன் இந்த கடவுள் எனக்கு இதை அனுமதித்தார், ஏன் ஆண்டவர் எனக்கு இதை அனுமதிச்சிங்க? நிச்சயம் சொல்கிறேன், கடவுள் அப்படிப்பட்ட காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய மாட்டார்? அனுமதிக்க மாட்டார், அனுமதிக்க மாட்டார். வாசிங்க. நீங்கள் என்னிடம் வந்து கூக்குரலிட்டு மன்றாடுவீர்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்கிட்ட வந்து கூக்குரலிடுவீங்களா, கதறுவீங்களா, அப்ப நான் என்ன செய்வேன்? உங்கள் மன்றாட்டுக்கு செவி கொடுப்பேன், உங்களுக்கு செவி கொடுப்பேன். ஆண்டவர் சொல்றாருங்க, தகப்பனின் உள்ளங்க, தூக்கி சுமக்கிறவருங்க. அவர் சொல்றாரு, நீங்க வாங்க என் இடத்துல வந்து மன்றாடுங்க, நான் உங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்வேன், உங்களுடைய துயரங்களை நீக்குவேன், உன் புலம்பலை இல்லாத நிலையை மாற்றுவேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. உன்னுடைய நிலைமையை கடவுள் மாற்றணும்னு வச்சுக்க. இப்படி தோசையை திருப்பி போடுற நேரம் எவ்வளோ நேரம்? அவ்வளோதான் உன் வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. நிறைய பேரை பார்த்துருக்கேன், ஒருத்தர் ரெண்டு பேர் அல்ல, ஆயிரக்கணக்கான குடும்பங்களை பார்த்திருக்கிறோம். கடவுளுக்கு உண்மையாக தேடி ஓடி வந்து அவரிடம் அர்ப்பணிக்கிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்களுடைய வாழ்க்கை இந்த தோசையை போல மாற்றிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. திருப்பி போடுற நேரம் தான் உன் வாழ்க்கையை டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும். கடன் பிரச்சனையா, செத்த நேரம் தான், நோயா, அவ்வளோதான், ஒரு செகண்ட் தான். கடவுள் நினைத்தா மட்டும்தான் அதை செய்ய முடியும், வேற யாராலையும் செய்ய முடியாது, வேற யாராலையும் செய்ய முடியாது. ஏன்னா நீங்க நம்புகிற இயேசு சாதாரண ஆள் கிடையாது. உலகத்தையே உருவாக்கி அனைத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்கே இருக்க கிட்டத்தட்ட 350-400 பேர் இருக்கிறீங்க. ஒருத்தரை கூப்பிட்டு என்னன்னு கடவுள்கிட்ட கேட்டால் அத்தனை அட்ட என்ன செய்வார்? ஒரு செகண்டில் சொல்லுவார். என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை குறித்து தானே அவரிடம் கேட்டால் தான் உண்மையான காரியங்களே தெரியும். நிறைய சொல்லுவாங்க, பிரதர் நான் எறும்புக்கு கூட நான் துரோகம் பண்ணல பிரதர், யாருக்கு நான் கெட்டது நினைக்கல பிரதர். ஆனால் ஆண்டவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டோன்னு வைங்க, ஆண்டவர் வண்டியாக சொல்லிக்கிட்டே இருப்பார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அவர்கிட்ட யாரும் என்ன செய்ய முடியாது. அதனால உன்னுடைய உள்ளம் அங்கே பாருங்க, உன்னுடைய உள்ளம் எப்படி இருக்கணும்னா தூய்மையானதா பரிசுத்தமாக வச்சுக்க. அதில் என்ன ஒரு சின்ன விஷயம் வந்தாலும் கடவுள் அதை என்ன செய்றாரு? நோட் பண்ணுவார். அதுக்காக தான் கடவுள் 2 தேவ தூதர்களை ஒவ்வொருவருக்கும் கொடுத்துருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. உங்களை என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறீங்க, என்ன பண்ணுறீங்கிறத நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இரவு நேரத்தில் தூங்கும்போது அந்த தேவதர்கள் கடவுள் முன்பதாக நிற்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீ என்ன செய்கிறாங்க, அன்றாட என்ன செய்கிறாங்க அங்கே. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை நீங்கள் சாதாரண நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய பிள்ளைங்க வாழ்க்கை சாதாரண நினைக்கிறீங்க. இல்லைங்க, ஒரு அற்புதத்தின் நாள். ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை ஒரு அதிசயம். உன் கண்கள் முற்றும் இப்போது ஆண்டவர் திறப்பார் என்றால் அவ்வளோதான். இன்றோடு ஆண்டவரே நான் இன்னைக்கே உங்க கூட பரலோகத்துக்கு வரணும், எனக்கு இந்த உலகமே வேணாம் சொல்லுவீங்க. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. போதும் ஆண்டவர், இந்த உலகமும் வேணாம், இந்த உலக மனுஷங்களும் வேணாம், உலக மனிதர்களும் வேணான்னு நீங்களே புலம்ப ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் என் அன்புக்குரியவர்களே, அந்த வளமான காரியங்களை பெற்றுக்கொள்ள தயாராயிருங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. வாசிங்க. நீங்கள் என்னை தேடுவீர்கள், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடும் பொழுது நீங்கள் என்னை கண்டடைவீர்கள். நீங்கள் என்னை கண்டடைவீர்கள் எப்ப? முழு இருதயத்தோடு. எப்ப? முழு இருதயத்தோடு தேடும் பொழுது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. நம்ம முழு இருதயத்தை கடவுள்கிட்ட என்ன செய்ய முடியல? கொடுக்க முடியல. என்ன செய்ய முடியல? கொடுக்க முடியல. பாதி இருதயத்தை தான் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். பாதி இருதயம் எங்க இருக்கு? இந்த உலக கவலையில இருக்குது. எங்க இருக்கு? வேற ஒரு இடத்துல இருக்கு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. பிரைஸ் தி லார்ட்.
என் அன்புக்குரியவர்களே, நிறைவானது வரும்போது குறைவானது என்ன செய்யுமா? உங்களுக்கு இந்த ரகசியத்தை சொல்லித்தரேன், நல்லா கேளுங்க. ஏசுனார் மட்டும் உனக்குள்ளே இருந்தால் போதும். நல்லா தெரிஞ்சுங்க என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, முட்டாளாக இந்த உலகத்தில் வாழாத. நீ என்ன முயற்சி வேணாலும் எடு, நீ எவ்வளோ வேணாலும் ஞானவனாக இரு, எவ்வளோ அறிவு உள்ளவனாக இரு, நீ உண்மையாக நீ உயரணும்னா, மற்றவர்களால் மதிக்கப்படணும்னா, நீ ஒளியாக சுவை கொடுக்குறவளாக மாறணும்னா இயேசுவை மட்டும் பிடிச்சிக்க. ஏன்னா அவர் நிறைவானவர். இந்த உலகம் குறைவானது. நிறைவானது வரும்போது குறைவானது, அவ்வளோதான் ரகசியம். நிறைய முறை ஆண்டவர் கேட்பார் என்கிட்ட, டே உனக்கு வேறு என்னடா வேணும்னு சொல்லி கேட்பாரு. ஆண்டவர் நீங்கள் தான் ஆண்டவர் வேணும். பிரைஸ் எல்லாம் என்னடா நான் பல முறை கேட்டேன், நீ உனக்கு வேறு எதுவுமே வேணாமா? இல்லை ஆண்டவரே நீங்கள் போதும் ஆண்டவரே. பிரைஸ் எல்லாம். ஏன்னா நீங்கள் இருந்துட்டு அந்த உலகமே பின்னாடி இருக்கிற மாதிரி. பிரைஸ் எல்லாம். நம்ம ஏதோ சின்னதாக அப்போ சூப்பையாக கேட்டு இருப்போம், அதை கொடுத்துட்டான் முடிச்சுட்டு போயிடுவார். அவரை கேட்டோம்னா அந்த உலகமே நம்ம பின்னாடி இருக்கிறத மாதிரி. என் அன்புக்குரியவர்களே, எவ்வளோ விஷயங்கள். வேதத்தை வாசிங்க. மக்கள் வேதத்தை வாசிக்க மாட்டேங்கிறாங்க, கடவுளுடைய பைபிளை வாசிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போதானங்க உங்களுக்குள்ள விசுவாசம் பெருகும். கடவுளுடைய வார்த்தை என்னதென்று புரியாது இருக்கிறீர்கள். கடவுள் செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் அதுக்குள்ள எண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ வேற ஒருத்தவங்க ஒரு கதை சொல்றாங்க, அதை உன்னிப்பாக கேட்குறீங்க. ஆனால் கடவுள் 100% நடந்த காரியங்களை அட்டோட்டு அந்த வேதத்தில் எழுதியிருக்கிறாங்க. அந்த இஸ்ரேல் மக்கள் எப்படியெல்லாம் ஆண்டவர் நடத்தினார்னு எழுதியிருக்கிறாங்க. மக்களை எப்படி வழி நடத்தினார்னு எழுதியிருக்கிறாங்க. ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுங்க, ஒருத்தர் சிம்சோன் என்கிற ஒரு நபர் ஒரு கழுதையினுடைய தாடையை வச்சு ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்திருக்கிறார். உங்களால் நம்ப முடியுமா? ஒரு ஆளு அந்த அதிசயத்தை அவரால் செய்ய முடியும்னா, நம்மளை எதிர்த்து நிற்கிற எதிரிகளை தும்சம் செய்ய கடவுளுக்கு எப்படி ஒரு செகண்ட் தான். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கை மாறட்டும், உங்கள் சூழ்நிலை மாறட்டும், கடவுள் உங்களுடைய மகிழ்ச்சியாக வைக்கட்டும். உங்கள் கடவுளுடைய மகிழ்ச்சி உங்களுக்குள்ள வேணும்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேட வேண்டும். என்ன செய்யணும்? இப்போ முதல்ல இந்த இருதயத்தை தூக்கி என்ன செஞ்சுங்க, விட்டு எரிஞ்சிருங்க. என்கிட்ட ஆண்டவரே இந்த இருதயம் எனக்கு வேண்டாம், புதிய இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. இந்த பிரேயர்ல கடைசியாக தான் கேட்க போறீங்க, புதிய இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே கொடுங்க. எனக்கு இந்த பழைய இருதயம் என்ன செய்யணும், ரொம்ப அழுக்கா இருக்கு, ரொம்ப கெட்டதையே சிந்திக்குது, எதை கெடுதலையும் யோசிக்குது, இதை தூக்கி போட நான் விரும்புகிறேன். இன்னைக்கு புதிய இருதயத்தை எனக்கு தாங்க. பிரைஸ் எல்லாம். அப்போ கடவுள் உண்மையாக நீங்கள் என்ன செய்வீங்க, தேட முடியும். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாசிங்க. ஆம், நீங்கள் என்னை கண்டடைவீர்கள், நீங்கள் என்னை கண்டடைவீர்கள் என்கிறார் ஆண்டவர், என்கிறார் ஆண்டவர். ஜீசஸ், நீங்கள் என்னை நிச்சயம் கண்டடைவீர்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, அப்புறம் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க, தட்ட மாட்டேங்கிறீங்க, தொலைவ மாட்டேங்கிறீங்க? பிரைஸ் எல்லாம். இங்கே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, வேதம் சொல்லுது, இந்த வார்த்தையை நீங்க வாயில சொல்றீங்க, ஆனா இன்னுமாக இதுக்கு ஒரு விஷயம், விண்ணும் மண்ணும் ஒழிந்து போனாலும் ஒழியாது, மறக்க முடியாது. நீ வேணா மறைஞ்சு போகலாம், அந்த வார்த்தை மறக்காது, இந்த வார்த்தை மாறாது. அப்ப நீங்க என்ன செய்யணும், இனிமேல் என்ன செய்யணும்? பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்க அப்பாட்ட கேளுங்க. இப்போ சின்ன குழந்தைங்க இருக்கு, தாய் தகப்பட்ட எவ்வளோ அடம் முடிச்சு சில விஷயங்களை அடையுதுங்க, பெற்றுக்கொள்கிறாங்க. அதுபோல் நீங்கள் ஏசப்பாட்ட விடாமல் கேட்டுக்கிட்டே இருக்கணும். என்ன செய்யணும்? கேட்டுக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக என்ன செஞ்சிருவார்? அதுக்கும் ஒரு உவமையை சொல்லிட்டு போயிட்டார். பக்கத்து வீட்டுக்காரனை போட்டு டார்ச்சர் பண்ணுறா, அவன் உன்னுடைய கொடுக்கறது இதுதான் இல்லை, உன்னுடைய டார்ச்சர் தாங்க மாட்டாமல் கூட என்ன செஞ்சிருவான்,
அது மாதிரி கடவுள் உன்னுடைய டார்ச்சர் தாங்காமே உனக்கு நன்மை செஞ்சுட்டு போயிடுவார். பிரைஸ் எல்லாம். அவரை டார்ச்சர் பண்ணணும்னா ஒரே வழி ஜெபம், ஒரே வழி உபவாசம். இந்த ரெண்டும் தான், வேற ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பெருமகிழ்ச்சியோட கடவுளுக்குள்ள உண்மையாக உத்தமமாக வாழணும்னு நீங்கள் நினச்சின்னா தினமும் ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபமால சொல்லுங்க. உங்கள் வீட்டில் தினமும் எது இருக்கோ இல்லையோ, சாப்பாடு இருக்கோ இல்லையோ, ஜெபம் இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்தின் பார்வை மிகவும் கேடுள்ளதாக இருக்கிறது. பார்வை நாவிகள் குடும்பம் ஒன்றும் இல்லை, நம்மள்கிட்ட ஒன்றுமே இருக்காதுங்க. ஆனால் இருக்கிறத பார்த்துட்டு நிறைய பேர் பொறாமப்படுறதும் பார்க்குறதும். அடாடாடா, ஒரு சின்ன பொருள் வாங்கினா பிடிக்காது, பக்கத்தில் ஒரு சின்ன நல்ல பெண்கள் நல்ல சேலை கட்டினா பிடிக்காது, ஒரு நகை வாங்கி போட்டால் பிடிக்காது பக்கத்தில் இருக்கவங்கள. அப்போ இவங்கெல்லாம் வந்து உங்களை அடிக்கும். நல்லா தெரிஞ்சுங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி பில்லி சூனியம் ஒரு பக்கத்து போய் காசை கொடுத்து செய்கிறதெல்லாம் இல்லை. ஒருவனுடைய பார்வையே உனக்கு செய்வன மாதிரி தான். பிரைஸலா. அப்போ இதெல்லாம் உனக்குள்ளே வரக்கூடாது, தடுக்கப்படணும் அப்படின்னு நீ நினச்சினா தினமும் என்ன செய்யணும்? ஜெபம் செய்ய வேண்டும், ஜெபம் பண்ணணும். கடவுளுடைய பாதுகாப்பு இருக்கணும், கடவுளுடைய பிரசனம் இருக்கணும். அப்பதான் உங்களால் சந்தோஷமாக வாழ முடியும். இல்லைன்னா வாழ முடியாது. பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதனால என் அன்புக்குரியவர்களே, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த உலகம் கிடையாதுங்க. நல்லா தெரிஞ்சுங்க. அதை தான் இந்த குளோரியா மினிஸ்ட்ரி சொல்ல விரும்புகிறது. நீங்க வாழ்ற வாழ்க்கை, இந்த உலகம் ஒரு அற்புதத்தின் உலகம், மாயாஜல உலகம். உங்கள் கண்கள் நிச்சயம் ஆண்டவர் ஒரு சிலருக்கு இந்த கடைசி ஹீலிங் பிரேயர்ல திறப்பார் என்ற அதை பாருங்க. நிச்சயம் இந்த உலகம் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறது, என்னென்ன காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, நீ பார்க்கிற காரியங்கள் அனைத்தும் மாயை என்று வேதம் சொல்லுது. நீ பேசுகிற காரியம், நீ சாதிக்கிற காரியம் எல்லாம் ஒரு நாள் இருக்காது. ஒரே ஒருவர் தான் இருப்பாரு, அவர் இயேசு கிறிஸ்து. அவர் இயேசு கிறிஸ்து, அவர் இயேசு கிறிஸ்து. அதனால் இந்த உலகத்தில் சாதிக்கிறத விட கடவுளுக்குள்ள சாதிக்க விரும்புங்க, கடவுளுக்காக வாழுங்க. ஓ பிள்ளைகள், இங்கே பாருங்க, நிறைய பேரை பார்த்துருக்கான், நிறைய கோடிக்கணக்கில் சொத்து வச்சுருப்பாங்க, நிறைய எப்படி சொல்கிறது கணக்கு வழக்கு இல்லாத காரியங்கள் வச்சுருப்பாங்க. ஆனால் பிள்ளைகள் ஊனமாக பிறப்பாங்க, மனநிலை பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. அந்த பணத்தை வச்சு என்ன செய்யறதுனே தெரியாமல் முழித்து கொண்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கல. கடவுள் நம்மளுக்கு நன்மையான காரியங்களை கொடுத்துருக்கிறாரு, ஆரோக்கியமான உடலை கொடுத்துருக்காரு, நல்ல சிந்தனையை கொடுத்துருக்கிறாரு. அதனால் அதுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்கள். பேதைகளாக முட்டாளாக வாழ்ந்த வாழ்க்கை போதும். இனி வருகிற வாழ்க்கை ஒரு ஞானவானாக ஞானியாக வாழ கற்றுக்கொள்ளுங்க. இங்கே பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரு நாள் சாக போகிறோம், ஒரு நாள் இறந்துருவோம். அந்த இறக்குற நாளில் இயேசு என்னை கூப்பிட வருவார்ன்ற விசுவாசம் எத்தனை பேருக்கு வரும், எத்தனை பேருக்கு கிடைக்கும்? அதனால் அதெல்லாம் விட்டுட்டு கடவுளை மட்டும் பின்பற்றுங்க, கடவுளை நோக்கி பாருங்க. நிச்சயம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். பாருங்க, திருவெளிப்பாடு 21ஆம் அதிகாரம் 3-5 வாசிங்க. ஜீசஸ். பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது இதோ கடவுளின் உறைவிடம், இதோ கடவுளுடைய உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். எங்க இருக்கா? மனிதர்களுடைய நடுவிலே இருக்கிறதா. எங்க இருக்கிறதா? மனிதர் நடுவே இருக்கிறதா. சிலர் சொல்லுவாங்க, நீங்க அங்க போனீங்கன்னா ஏசுநாரை பார்த்துட்டு வந்துடலாம், இங்க போனா ஏசுநாரை பார்க்கலாம், அந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போங்கன்னு உங்களை என்ன செய்வாங்க? அலைய விடுவாங்க, அலைங்கழிப்பார்கள். கடவுள் எங்க தெரியுமா இருக்காரு? எங்க இருக்காரு? நம்ம மத்தியில தான் இருக்காரு. எங்க இருக்காரு? இப்ப நம்ம மத்தியில இருக்காரு. எங்க இருக்காரு? இப்ப நமது மத்தியில இருக்காரு. தெரிஞ்சுங்க, முதல் ஆலயம் தேவனுடைய ஆலயம் எது? என்னுடைய உடல். யாரு? நான் தான். சொல்லுங்க, நான் தான் தேவனுடைய ஆலயம். நான் தான் தேவனுடைய ஆலயம். நான் தான் தேவனுடைய ஆலயம். நானே. மற்ற ஆலயங்கள்லாம், மற்ற ஆலயம்லாம் பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம், அது சும்மா ஒன்றாய் கூடி ஆராதிக்கிற இடம் தானே ஒழிய, முதல் கடவுள் வாசம் செய்கிற உலாவுகிற இடம் உன்னுடைய சரீரம், உன்னுடைய இருதயம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அதை பரிசுத்தமாக வச்சுக்கங்க, அதை நீதியாக வச்சுக்கங்க. ஏன்னா சாத்தான் உள்ள வந்துட்டா அசுத்தத்துக்காங்க
அசுத்தமாக மாறிடும் உடம்பே, சிந்தனை பூரா அசுத்தமாக மாறிடும், இருதயம் அசுத்தமாக மாறிடும். அப்போ கடவுளை இருக்க மாட்டார். அசுத்தமான இடத்துல கடவுள் இருக்க மாட்டார். பரிசுத்தமாக இருந்தால் தான் கடவுள் அங்கே இருப்பார். ஏன்னா அசுத்தம் அவருக்கு பிடிக்காது. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறது தான் கடவுளுடைய விருப்பம். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தமாக இருக்கேன். கடவுள்கிட்ட குறை சொல்ல முடியுமா? கடவுள்கிட்ட குறை சொல்ல முடியுமா? ஆண்டவர் சொல்றார், நான் பரிசுத்தமாக இருப்பதை போல என் பிள்ளைகளாகிய நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள். பிரைஸ் எல்லாம். ஏன் கடவுள்கிட்ட அவ்வளோ நன்மைத்தனம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அவர் அவ்வளவாக பரிசுத்தமாக இருக்கிறாரு. அதனால நன்மைகளின் சுரபியாக இருக்கிறார். நீயும் பரிசுத்தமாக வாழ்ந்து பாரு, அந்த மகிழ்ச்சியை உன்னால் அளவிட முடியாது. பரிசுத்தமாக வாழ்ந்து பார், அந்த மகிழ்ச்சியை அளவிட முடியாது. அதனால் என் அன்புக்குரியவர்கள், இது வரைக்கும் நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்று இந்த செப கூட்டத்தை முடிந்ததுக்கு அப்புறம் நீங்கள் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளையா வாழணும். பிரைஸ்லா. வாழ்வீங்களா? கடவுளுடைய பிள்ளையா வாழ்வீர்களா? மற்றவங்களையும் வாழ வைக்கணும். இதில் ஒரு ரகசியம் என்ன தெரியுமா இருக்கு? நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா, நீங்கள் பரிசுத்தமாக கடவுளுடைய பிரசன்னத்தில் இருந்தீங்கன்னா, நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க, பக்கத்தில் இருக்கவங்களே அது போல் வாழ வைப்பீங்க. இந்த பெங்களூர் பட்டணமே மாறும். யாருனால? உங்களால. உங்களுடைய ஒரு மனமாற்றத்தின் நிமித்தம் வேதத்தின்படி 1000 பேர் மனம் மாறுகிறார்கள். இதோ இன்று உண்மையான மனமாற்றத்தை அடைந்த ஒருவரை நினைச்சு பரலோகம் வாக்களிக்கிறது. வேதம் சொல்லுது, வேதம் சொல்லுது. அதனால என் அன்புக்குரியவர்களே, உண்மையான மனமாற்றம், உண்மையான சட்ட திட்டங்களை கடைபிடிக்கணும். கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஒரு மனுஷன் இப்படி வாழ்ந்தா இவனுக்கு இதெல்லாம் நடக்கும், அவன் இப்படி வாழலைன்னா இதெல்லாம் நடக்காதுன்னு வேதத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். உபாகமாக எடுத்து வாசிச்சு பாருங்க. கடவுள் மோய்சன் மூலமாக கொடுத்துருக்கிற கட்டளைகளை நீங்கள் நன்கு வாசிச்சாவே தெரியும். ஒரு மனுஷன் எதை செஞ்சால் நல்லா இருப்பான், எதை செஞ்சால் கெட்டு போவாங்கிறத தெளிவாக ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அது புரியாது நம்மளுக்கு, அது ஒருத்தவங்க சொல்லி கொடுக்கலைன்னா தெரியாது. அதுக்காக அந்த குளோரியா மினிஸ்ட்ரி சொல்லி கொடுப்பதற்காக என்ன செஞ்சுருக்கிறோம், ஆண்டவர் அனுப்பிச்சிருக்கிறாரு. பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவர் சொல்றாரு. இப்போ என்கிட்ட சொல்றாரு, இங்க இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்கு மேலாக கடவுளுடைய பிள்ளைகளா, கடவுளுடைய ஊழியர்களா எழும்ப போறீங்க. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். அவங்க இந்த பெங்களூர் பட்டணத்தை மாத்த போறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால என் அன்புக்குரியவர்களே, இயேசுனார் அங்க இருக்கார் இங்க இருக்காருன்னு சொன்னா யாரு சொன்னாலும் நம்பாத. வேதம் சொல்லுது, உனக்குள்ளாக இருக்கிற இடத்துல இருந்து ஜெபி. நான் அங்க போய் தான் ஜெபிப்பேன், இங்க போய் தான் ஜெபிப்பேன், இந்த பிரேயருக்கு போறேன், அந்த பிரேயருக்கு போறேன், அப்படிலாம் கிடையாது. இருக்கிற இடத்துல உன்னுடைய வீட்டில் முழங்கால் போட்டு ஜெபி. கடவுள் உன்னுடைய ஜெபத்தை என்ன செய்வார்? கேட்பாரு. அவருக்கு நீங்கள் குழந்தைகள் தான், நல்லா தெரிஞ்சுக்க. உங்களுடைய கூக்குரலில் கத்தி ஜெபிங்க. ஒன்று எனக்கு என்ன ஜெபிக்கிறதுன்னு தெரியாது, ஒன்றும் இல்லை, அப்பா அப்பாடே கூப்பிட்டுக்கிட்டே உருண்டுட்டு கிடங்க. கடவுள் இறங்கி வராரா இல்லையான்னு மட்டும் பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிங்க, ஆபிரகாம்ங்கிற ஒரு பெரிய கடவுளுடைய நண்பன் என்று சொல்லப்படுகிற ஒரு நபர் இருந்தார். ஆபிரகாம் பற்றி தான் எல்லாம் அந்த வேதம் பூராமே ஓடிக்கிட்டு. அந்த ஆபிரகாம் யார் தெரியுமா? புறவின கடவுள்களை வணங்கின ஒரு நபர். பிரைஸ் தி லார்ட். யார் அவரு? அவர் எடுத்த உடனே கடவுள் பிதாவாகிய தேவனை வணங்கலை, ஏன்னா அவருக்கு தெரியாது. ஆனால் அவங்களுடைய அப்பா பொம்மை செய்து, கடவுளுடைய பொம்மைகளை செய்து விற்கிற ஒரு தொழில் செய்தவர். அப்போ ஒரு நாள் அந்த பொம்மைகளுக்கு ஏதோ சாப்பாடு அது இதுன்னு சொல்லி படைக்க சொல்றாரு ஆபிரகாம. அப்போ அந்த ஆபிரகாம் என்ன செய்றாரு, இந்த பொம்மைகளுக்கு எதுக்குப்பா போய் படைச்சிக்கிட்டு, கடவுள் அதெல்லாம் சாப்பிடுவாரா, வைங்கடா அப்படின்னு சொல்லி அந்த படையலுக்கு வைக்கிறாங்க. அவரும் சரி அப்பா சொல்லிட்டாரே சாப்பிடுன்னு சொல்லி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாரு. செத்த நேரத்தில் பார்க்குறாரு, அந்த பொம்மைகளை பூரா உடைச்சி எறிஞ்சிடறாரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கோபம் வந்து, பொம்மையில பூரா நீ சாப்பிடல, இன்னைக்கு கடவுளே கிடையாதுன்னு சொல்லி உடைச்சி எறிஞ்சிடறாரு.
வந்து பார்க்குறார் அப்பா ஆபிரகாம கொலையா கொல்றார், அடிக்கிறார், வெளுன்னு வெளுக்கிறார். அப்பா அவருடைய உள்ளத்தில் இருந்து ஒரு வார்த்தை வந்ததான். என்னன்னா, உண்மையான தேவன் யாரோ, பேசுகிறவர் யாரோ, என்னிடம் பேசுங்க, நான் உனக்காக வாழ விரும்புகிறேன், உமக்காக என் சந்ததி வாழ விரும்புகிறது என்று தன் உள்ளத்தில் எண்ணினானாம். வாயை திறந்து சொல்லல, உள்ளத்துல எண்ணினா, உண்மையான தெய்வத்தை நான் பேச விரும்புறேன், உண்மையான தெய்வத்தை நான் பார்க்க விரும்புறேன், எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே கேட்டாரா. ஒரு குரல் வந்ததா, நானே எல் ஷடாய், நானே பிதாவாகிய தேவன், நானே அனாதி தேவன், எனக்கு நிகர் யாரும் இல்லை. ஆபிரகாம் குரல் கேட்குது. ஆபிரகாம் இதுவரைக்கும் எந்த கடவுளும் என்ன செய்யல, பேசல. இது ஒருத்தர் தான் பேசுறாரு. நீங்க தான் ஆண்டவரே உண்மையிலே கடவுள் சொல்லி, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு கேட்கிறாரு. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இதோ அந்த அந்நிய விக்கிர கோட்டைக்குள்ள வெளியே வந்துரு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, உனக்கு வளமான வாழ்க்கையை நான் வச்சிருக்கேன், தரேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றாரு. நம்ம ஆண்டவர் பேசுற தெய்வம், நீ முழங்கால் போட்டு உண்மையின் தெய்வமே என்னிடம் பேசுங்கன்னு சொல்லு. அவர் பேசலன்னா என்கிட்ட வா, திண்டுக்கல்ல இருப்பேன், இல்லைன்னா என்னைக்காவது வருவேன் இங்க. அவரு உன்கிட்ட பேசலன்னா, ஆண்டவர் என்கிட்ட பேசல, நீங்க பேசலன்னு சொல்றீங்களே, என்கிட்ட பேசல, என்ன காரணம்னு சொல்லுங்க. கடவுள்கிட்ட கேட்டு நான் சொல்றேன் என்ன காரணம்னு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அவ்வளோ மகத்துவமானவருங்க. இங்கே பாருங்களே, நம்ம கடவுளுடைய குணம் என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு உண்மையை நேசித்து அவரோட பழகிட்டீங்கன்னு வைங்க, சிறு குழந்தையை போல மாறிடுவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எப்படி மாறுவார்? எப்படி மாறுவார்? இதுக்கு உதாரணம் யார் தெரியுமா? அல்போன்சானுங்கிற ஒரு சிஸ்டர் இருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்கள்ட்ட அந்த இப்படிப்பட்ட ஒரு வரம் கொடுக்கப்பட்டுச்சான். எப்படி? ஒரு குழந்தையாகவே கடவுள் அவருக்கு கையில் தவழ்ந்தார்களாம். ஒரு புனிதர் இல்லை, இன்னும் நிறைய புனிதர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்க. அது ஒரு வரம். நீங்கள் ரொம்ப எப்படி எக்ஸ்ட்ரீமாக போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால், கடவுளே உங்கள் கரங்களில் வந்து தவழ்வார். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணுமா? இது நடக்குமா? பிரைஸ் தி லார்ட். இன்னும் ரொம்ப அமைதியாக இருக்கு, நடக்காதா? பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நினச்சா நடக்கும். என்னது? நீங்கள் நினச்சா, நினைக்கலைன்னா என்ன? இங்கே இருக்கும்போது சொல்ல நல்லா தான் பிரதர் இருக்கு, இதெல்லாம் வாழ்க்கைக்கு சாத்தியமா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை. நீங்கள் போனோட்டி உங்கள் வீட்டில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபிக்கிறீங்க, வேதத்தை எடுத்து வாட்சி பார்க்குறேன், உங்கள் வீட்டில் இருக்கவங்களே சொல்ல ரொம்ப ஓவராக தான் போகிறீங்க நீங்கள். ஏன்னா ப்ரேயர் மீட்டிங் போயிட்டு வந்ததுலேருந்து ஜெபம் எத்தனை நாள் பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? எத்தனை நாள் நீங்கள் ஜெபிக்க போகிறீங்கன்னு நான் தான் பார்க்குறேன்னு. அப்புறம் ஒரு 10 நாள், அப்புறம் ஒரு 15 நாள், அப்புறம் திருவடியும் ஏசினாரு, மறைஞ்சிடுவார். அடுத்த வருஷம் ப்ரேயர் வந்ததுக்கப்புறம் தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கடவுள் அவங்க அப்படி இருக்கக்கூடாதுங்க, அப்படி இருக்கக்கூடாது. கடவுளுக்குள்ளே உண்மையாக வாழ கற்றுக்கணும். அவரை விட்டுறாதீங்க. அவரை விடுறீங்கன்னா உங்களுடைய எல்லா சந்தோஷத்தையும் விட்டுறீங்க, எல்லா காரியங்களும் விட்டுருங்க. நீங்கள் சாத்தானுக்கு வழி கொடுத்துருங்க, சாத்தானுக்கு பாதைகளை ஓப்பன் பண்ணி விட்டுறீங்க. அதுதான். அதனால் உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் மகிழ்ச்சி சந்தோஷம் வேணும்னு சொன்னால் அவரை விட்டுடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க. அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார், உங்கள் நடுவில் குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார், நீங்கள் அவருக்கு மக்களாய் இருப்பீர்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார். பாருங்க, கடவுள் எங்க என்ன செய்வாராம்? நம்மோடு கூட இருப்பார், உங்களோட இருப்பார். கடவுளுக்கு மேல என்னங்க வேணும்? பிரைஸ் தி லார்ட். எலிசாவை ஒரு ராஜா, எலிசா என்கிற தீர்க்கதரிசி தெரியுமா உங்களுக்கு? அந்த தீர்க்கதரிசியை கொல்றதுக்கு ஒரு படை அனுப்புறான். ஒரு ராஜா, இவனை முடிச்சிரு, இவன் நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான், போய் கொன்று போட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பெரிய படை அவரை நோக்கி வருகிறது. எலிசாவோ தனியாக நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய சிஷ்யன் வரார். ஐயா, உன்னை கொல்றதுக்கு பெரிய ஒரு ஊரே கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கு. ஐயா, எங்கிட்டாவது போய் என்ன செஞ்சிரு? ஒளிந்துகோள், ஒளிந்துகோள், தப்பிச்சுக்க.
அப்போ சொல்கிறாரு, டேய் சும்மா இருடா, பார்த்துக்கலாம், வரட்டும்டா அவனாலும். பார்க்குறாங்க, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நிறைய படைகளோடு வராரு ஒருத்தரை கொல்றதுக்கு. பிரைஸ் எல்லாம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் உயரமான பகுதியில் அந்த எலிசா நிற்கிறாரு. அவரை நோக்கி ஏறி வருகிறார்கள். பக்கத்தில் வர 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 ஒவ்வொரு படை வீரருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. இதோ ரதங்களோடு, அக்னி ரதங்களோடு, இதோ படைகள் சூழ தேவ தூதர்கள் அவரை நின்று பாதுகாத்து கொண்டு இருக்கிறார்கள். பார்த்து மிரண்டு போய் அத்தனை படையும் ஓடியது என்று வேதம் சொல்லுது. ஓடியது. உங்களை எதிர்த்து நிற்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம், 1000 பேர் இருக்கலாம், 10,000 பேர் இருக்கலாம், 1,00,000 பேர் இருக்கலாம். இந்த பெங்களூர் பட்டணமே அவங்களை எதிர்த்து நிற்கலாம். பயப்படாத, அவங்களெல்லாம் விட பெரியவர் நம்ம ஆண்டவர். உன்னுடைய தேவன் பெரியவர். பிரைஸ் எல்லாம். உன்னுடைய தேவன், பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உன்னுடைய தேவன். சத்தமா சொல்லுங்க, பெரியவர். அவர்தான். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவரது பாதப்படி. பிரைஸ் எல்லாம், ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய நிலைகளை நான் முழுவதுமாக அறிவேன். முக்கியமாக உங்களை குறித்து நான் செபிக்கும் போது ஆண்டவர் எனக்கு சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? என் பிள்ளைகளை என்னை அறியாது இருக்கிறார்கள், என்னை பற்றின முழு நாலேஜ் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னை பற்றி சொல்லுடா, இதோ நான் உங்களுக்காகவே வாழ்ந்திருக்கிறேன், இவங்களுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். என் பிள்ளைகள் பெருமகிழ்ச்சியோட வாழணும். இன்னைக்கு அவங்க வாழ்க்கையை நான் மாற்ற விரும்புகிறேன். அவங்களுடைய உள்ளத்தை என் பக்கம் திருப்பு என்று சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய உள்ளம் இப்பொழுது இயேசுவின் பக்கம் வரட்டும். இயேசுவை நோக்கி பார்க்கட்டும். இயேசு உனக்கு இன்று நன்மை செய்வார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 வாசிங்க. அவரே அவர்களுடைய கடவுளாய் இருப்பார். உங்களுடைய கடவுளாய் இருப்பார். அவருடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். உங்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது. வாழ்க்கையில் அழுகை இருக்காது, துன்பம் இராது, முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்து விட்டன என்றது. முன்பு இருந்ததெல்லாம் மறைஞ்சு போச்சு. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சத்தமா சொல்லணும், முன்பு இருந்ததெல்லாம் உனக்கு மறைஞ்சிருச்சு. முன்பு இருந்த அனைத்தும் மறைஞ்சிருச்சு. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 நிச்சயம் சொல்றேன், உங்களுடைய துன்பம், கண்ணீர், கஷ்டம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனி வருகிற நாட்கள் வளமான நாட்கள்ல நீங்க வாழ போறீங்க. புதிய மனுஷியா வாழ போறீங்க. உன் குடும்பம் வாழ போகுது. உன்னை சார்ந்தவர்கள் வாழ போகிறார்கள். எல்லாத்திலும் ஒரு வெற்றியை முக்கியமாக அந்த 2026 முடிகிறதுக்குள்ள பதிவு செய்ய போறீங்க. இது ஆண்டவர் குளோரியா மினிஸ்ட்ரிக்கு இரக்கத்தின் ஆண்டாக கொடுத்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய இரக்கத்தை ஆண்டவர் இப்பொழுது இந்த நேரத்தில் காண்பிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. 5. அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதிதாக்குகிறேன் என்று கூறினார். மேலும் இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மையுள்ளவை என எழுது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இதாங்க உண்மை. இதுக்கு மாற்று ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு மாற்று யாராவது சொன்னாலும் என்ன செய்யக்கூடாது? நீங்க ஏத்துக்க கூடாது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஒன்றும் இல்லை, உடன்படிக்கை பேழைன்னு ஒரு புக்கு குளோரியா மினிஸ்ட்ரி கடவுளுக்கு கொடுத்தது. அதே பிரதர்கிட்ட கேட்டு எல்லாரும் வாங்கிக்கோங்க. அந்த புக்கை முதல்ல ஒரு தடவை வாசிங்க. வேற ஒன்றும் இல்லை, அந்த புக்கில் வேதத்தில் இருக்கிற காரியத்தை உங்களுக்கு புரிகிற மாதிரி சின்னதாக தொகுத்து ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதன்படி மட்டும் நீங்கள் வாழுங்க. உங்கள் வாழ்க்கையை, உங்களுடைய சிந்தனையை, உங்களுடைய இருதயத்தை அதுக்கு மேலாக கொண்டு போகாதீங்க. எதையாவது ஒரு காரியங்களை எதிர்பார்த்தீங்கனாலும் கொஞ்சம் பொறுமையாயிருங்க. சில விஷயங்களை கற்றுக்கொண்டதுக்கு அப்புறம், கடவுளோடு பிணைக்கப்பட்டதுக்கு அப்புறம், கடவுளோடு சின்னதாக ஒரு லிங்க் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தொடங்குங்க, செய்யுங்க. உங்களுக்கு வெற்றியாயிருக்கும். இனி வருகிற நாட்களில் பேதைகளாக, முட்டாளாக இருக்காதீங்க. ஏன்னா உங்களை நேசிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாருங்க. நீங்கள் அதை மறந்துடக்கூடாது.
உங்களுக்காக வேலை செய்ய ஒருவர் இருக்கிறார். உங்களை சிந்திக்கக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார். உங்களை பற்றி கவலைப்பட ஒருத்தர் இருக்கிறாரு. அதனால நீங்க நம்மளுக்கு யாருமே இல்லையே, இதோ பெற்ற பிள்ளைகள் கைவிட்டனவே, கூட பிறந்த சகோதர சகோதரி கைவிட்டனரே என்றெல்லாம் நினைக்கலாம் நீங்க. ஆண்டவர் இப்போ சொல்றாரு, நான் உன்னோடு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன் தேவன், நான் உன் தேவன். அதனால எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இன்னிலிருந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக புதிய இருதயம் உண்டாக்கப்பட்டவர்களாக இயேசுக்காக வாழுகிறவர்களாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 இயேசுக்காக வாழக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இங்கே பாருங்களே, நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கலாம். ஆனால் இயேசுவை பற்றி பேசும்போதோ இயேசுக்காக வாழும்போது இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்க, அளவிடவே முடியாதுங்க. எதையோ ஒன்று சாதித்ததை போல் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா கடவுள் உங்களை நினைவு கூறுவார். பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் உன்னுடைய பெயர் இருக்கணும்னு நீ நினச்சின்னா சும்மா இருக்காத, ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணினா நீ உனக்கு சும்மா இருக்க விட மாட்டார். கண்டிப்பாக நீ மற்றவங்களுக்கு கடவுளை பற்றி சொல்லுவேன். கடவுள் உனக்கு நிறைய வெளிப்பாடுகளை கொடுப்பாரு, நிறைய சொப்பனங்களை கொடுப்பார். யாருக்காவது எதையாவது உனக்கு சொல்லிக்கொண்டே இருப்பாய். அப்போ கடவுள் ஒரு பெரிய மாற்றத்தை, பெரிய காரியங்களை உனக்கு செய்யும்போது மட்டுமல்ல, அநேகரை மீட்பதும் அவருடைய திட்டம். நல்லா தெரிஞ்சுங்க, உன் மூலமாக அநேகர் மீட்கப்படணும், அதுதான் கடவுளுடைய திட்டம். அந்த திட்டத்தில் நீங்களும் பங்கேற்க வேண்டுமாய் இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை துயரங்களை, கண்ணீர்களை, கஷ்டங்களை எல்லாத்தையும் நீக்கி புதிய படைப்புள்ள பிள்ளைகளாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக இன்று தான் பிறந்தவர்களைப் போல நீங்கள் வீட்டுக்கு போகணும். நிச்சயம் புதிய மனுஷியா வாழணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, ஆண்டவரே புதிய மனுஷனா வாழ்வேன். புதிய மனுஷியாய் வாழ்வேன். புதிய மனுஷியா வாழ்வேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்பலாமா? நம்பலாம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்ப அடுத்த முறை பார்க்கும்போது இங்க நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்க போறீங்க. ஆமென். அடுத்த முறை பார்க்கும்போது நிறைய திருக்காட்சி வரங்களை பெற்றவங்க இருக்க போறீங்க. ஆமென். அடுத்த முறை பார்க்கும்போது ஒவ்வொருவரும் ஒரு பெரிய படையோட இந்த மீட்டிங் வர போறீங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடவுள்கிட்ட சொல்லியிருக்கீங்க, என்கிட்ட சொல்லல. பிரைஸ் தி லார்ட். பின்னாடி இருக்கிறவர்கிட்ட சொல்லியிருக்கிறீங்க, மறந்துடாதீங்க. அவர் உங்கள்கிட்ட ஒரு நாள் என்ன செய்வாரு? கேட்பாரு. ஏன் அப்படி நான் விளையாட்டுத்தனமா சொன்னேன்னா என்ன செய்யக்கூடாது? ஒத்துக்க கூடாது. கடவுள் உங்கள்கிட்ட கேட்பார். பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய வாழ்க்கை அவர்கிட்ட ஒப்படைங்க, அவர் உங்களுக்கு ஒளியேற்றுவார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதனால என் அன்புக்குரியவர்களே, முட்டாளாக அறிவற்றவர்களாக இனி வாழ்றது போதும். இனிமேல் ஞானம் உள்ளவர்களாக வாழுங்க. ஒரே ஒரு விஷயத்தை இன்னும் ஒரு தடவை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த வேதம்ங்கிறது சாதாரணமாக நினைக்கக்கூடாது. இந்த திருவூழியத்தில் இருக்கிற வார்த்தை சாதாரண நினைக்கக்கூடாது. இந்த வார்த்தைகள் தான் உன் வாழ்க்கையை மாற்ற போகிறது. இந்த வார்த்தை தான் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வர போகிறது. ஆண்டவர் இதை எதுக்காக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னால், சுருக்கமாக சொல்கிறேன், நீங்கள் நல்லா வாழணும், நல்லா மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அதை கொடுத்துருக்கிறாரு. இதில் வேறு ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. ஆண்டவர் சொல்ற இதன்படி வாழு, உனக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்கும், அவ்வளோதான். இதன்படி எல்லா ஆசீர்வாதமும், இதுதான் ரகசியம். இந்த ரகசியத்தை பெற்றுக்கணும். முக்கியமாக மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25 33 34 வரைக்கும் கூட வாசி பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, முந்த பரலோக ராஜ்யத்தையும் அதை நீதியும் தேடு, மற்ற எல்லாம் உனக்கு சேர்த்து கொடுக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இது தெரியும் நம்மளுக்கு, ஆனால் என்ன செய்யறது இல்லை. பிரைஸ் தி லார்ட். அதனால என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய துயரத்தை இப்போயே கலட்டி வைக்கிற நேரம். எல்லாரும் ஒரு மனதோட உங்களுடைய கடந்த காரியங்களை எல்லாத்தையும் விட்டு இயேசுவுக்கு முன்பதாக புதிய மனதுடன் எல்லாம் எழுந்து நிற்பீங்களா? புதிய இருதயம், புதிய சிந்தனை, புதிய பார்வை, புதிய வாழ்க்கை வாழ போறீங்க. இது வரைக்கும் நீங்க எப்படி வாழ்ந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. வாழ்க்கையில் அப்படி குறையுள்ள காரியங்கள், தவறான நடத்தைகள், தவறான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கணும். இப்பயே இருதயத்தை விட்டு அகற்றிக்கோள். வாழ்க்கையில நான் பரிசுத்தம் மட்டும்தான், வாழ்க்கையில நீதி மட்டும்தான், வேற எதுவுமே இருக்கக்கூடாது. என் அன்புக்குரிய சகோதரனே, வாழ்க்கையில இனி பரிசுத்தம் மட்டும்தான்.
ஓ வாழ்க்கையில தேவையற்ற அசுத்த காரியங்களை தூக்கி போடு. இயேசுவை உண்மையா ஏற்றுக்கொள். நிச்சயம் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஜீவா என்கிற ஒரு மனிதன் நீங்க வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்ற, உண்மையிலே நீ கடவுள்கிட்ட ஒப்பு கொடு. ஓ வாழ்க்கை வேற லெவல்ல மாறுதா இல்லையான்னு பாரு. கடவுள் உன்னை முழுமையா மாற்ற போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தலாமா? கரங்களை உயர்த்தலாமா? இங்கே பாருங்க, ஒன்றும் இல்லை, இப்போ அப்பான்னு கூப்பிட போறீங்க. உங்களுடைய கூக்கரில் எப்படி ஒரு தாய் தகப்பன் தன் பிள்ளைகளுடைய கூக்கரில் கேட்குறாங்களோ அதே போல உங்களுடைய வார்த்தையை ஆண்டவர் கேட்க போகிறார். அதனால் வாயை திறந்து அப்பான்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். அப்பான்னு கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. உன் வாழ்க்கை துயரம் முடிய போகிறது. அப்பா, அப்பா, இயேசுவே, இயேசுவே. ரபா கதா ரபா லாஷா ரபா கதா ரபா. உன் பாதைகள் கரடு முரடான காரியங்கள், இதோ முட்கள் நிறைந்த பாதைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை துன்பங்கள் எல்லாம் மாறப்போகிறது, மாறப்போகிறது. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஓ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடு. பற்பல பாஷைகள் நீ பேசுவாய். வேதம் சொல்லுகிறது, இதோ நான் ஒவ்வொருவருக்குள்ள அயல் மொழியில் பேசுவேன். என்னுடைய ஆவி எங்கெல்லாம் இருக்கிறதோ, எங்கே நிரம்புகிறீர்களோ, தேவன் உங்கள் மூலமா பேச போறாரு. இப்பொழுது தேவாதி தேவன் உங்கள் மூலமா பேச போறாரு. பக்கத்தில் இருக்கவங்கள பார்க்க கூடாது. இப்பொழுது தேவனுடைய நேரம், தேவனுடைய சத்தியத்தின் நேரம். ஆமென். இந்த நேரம் அடுத்து கிடைக்காது, முடிய போகுது. ஆண்டவர் நோக்கி கூப்பிடு. உன் தகப்பனை, உன் அம்மாவை, உன்னுடைய அப்பாவை, இயேசுவை கூப்பிடு. அம்மாடு கூப்பிடு, இயேசுவேன்னு கூப்பிடு. உன் கூக்கர்ல கேட்கிறாரு, அவரு கூக்கர்ல கேட்கிறாரு. பேசு. அந்நிய பாஷை நிறைய பேருக்கு வருகிறத பாக்குறேன். அந்நிய பாஷை நிறைய பேருக்கு வர்றத பாக்குறேன். பேசு. கண்ணுகளை மூடி, கண்களை மூடி தேவனை நோக்கி பேசு. ஆண்டவரே எனக்குள்ள வாங்க, ஆண்டவரே எனக்குள்ள வாங்க, ஆண்டவரே எனக்குள்ள வாங்க, ஆண்டவரே. Touch the name of Jesus, touch the name of Jesus. Fire, fire, name of Jesus. கூப்பிடு, கூப்பிடு, கூப்பிடு. Name of Jesus, name of Jesus, name of Jesus. Lesha kada rabala, iba kada rabashara, lette leba rabashara. இதோ இங்க இருக்கிற கிட்டத்தட்ட நிறைய குடும்பங்கள்ல இருக்கிற பிரச்சனை ஆண்டவர் சரி செய்து கொண்டிருக்கிறார், சரி செய்து கொண்டிருக்கிறார். ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென், 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 ஆமென். ஒரு கிரியை பார்க்கிறேன், கிரியை பார்க்கிறேன். நிறைய பேய்கள் ஒரு சில குடும்பத்திலிருந்து வெளியேறுகிறத பார்க்கிறேன். நிறைய அசுத்த ஆவிகள் வெளியேறுகிறத பார்க்கிறேன். நிம்மதியை கெடுக்கிற பேய்கள் வெளியேறத பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ராபா ஷகதா ராபா பாபா பாபா கதா ராபா லபா லா ஷகதா ராபா லா ராபா ஏ ஷரபி கதா ராபா ஷரத்னிகிர பதுஷகரா. இதோ ஒரு 4 சகோதரி ஆண்டவர் காண்பிக்கிறார். 4 சகோதரி. ரெபி ஷரதினி கிரபரதி ஷக்ரா, லேஷரபி கிரபரதி விபிஷரதி ஷக்ரா. தன் வயிற்றில் முக்கியமா கருப்பையில் இருக்கிற பிரச்சனைக்காக இதோ கதறி வேதனையோடு பேசி கொண்டிருக்கிறீங்க கடவுள்கிட்ட. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, அதை புதிதா நான் மாற்றுகிறேன், புதிதா மாற்றுகிறேன், புதிதா மாற்றுகிறேன். இதோ எத்தனை ஆஸ்பத்திரிக்கு போய் சரியாகல பிரதர், எத்தனை இடத்துக்கு போய் என்னால முடியல, என்னால பணம் செலவு பண்ண முடியல என்று கதறி கொண்டிருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது உனக்கு புதிய ஒரு கருப்பை வைக்கப்படுகிறது, வைக்கப்படுகிறது. ரபா ஷரத் நீக்ரபரதி சக்ரா லேஷரபி ஷரத் நீக்ரபரதி சக்ரா லெபெரா. இதோ ஒரு சகோதரி, இதோ உதிர போக்கால் கடும் துயரம் அடைகிறே, கடும் துயரம் அடைகிறே. ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என் ஆடையை உன் மீது போடுகிறேன், என் ஆடையை உன் மீது போடுகிறேன். பெற்றுக்கொள் புதிய வல்லமை, புதிய வல்லமை.
ரபா ஷரதிக்ர பிரதி ஷக்ரா லெபுபே லெபுபே லேஷரரா. இதோ சகோதரனை ஆண்டவர் காண்பிக்கிறா. ஈஷரபா கதரபா ஷதரபா. தன் நண்பர்களால் துயரப்படுகிறாய், நண்பர்களால் ஏமாற்றப்படுகிறாய். இதோ இன்னுமாக நண்பரை நம்பி நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கை மாறும், உன் வாழ்க்கை மாறும். இனி யாரை நம்பாத, யாரை நம்பாத, இயேசுவை நம்பு மகனே, இயேசுவை நம்பு. உன் நண்பர்களை ஏமாற்றி இஷாரத்தை நீக்கிற பத்தி சக்கரா அவரிடத்துல ஏமாந்தது போதும், போதும், போதும். ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே வெளியே வந்துரு. இந்த உலகம் ஏமாற்று உலகம், இந்த உலகம் மாயமான உலகம், ஏமாத்துகிற உலகம். என் மக்களே வெளியே வந்துருங்க, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல வெளியே வந்துருங்க. ரபா ஷரதி நிக்கிற பரத்து ஷக்ரா லெபுபி ஷரபுபி ஷரரா லெத்த லேப்ரத்தி ஷரத்து நிக்கிற பத்தி ஷக்ரா லெபுபி ஷரபுபி ஷரரா. இதோ ஆண்டவர் ஒரு சகோதரியை காண்பிக்கிறார். இதோ ஒரு சகோதரியால் பேச முடியல, பேச்சு வார்த்தைகள் சில நாட்களாக வர மாட்டேங்குது, என்னால் சரியா பேச முடியலன்னு கடவுள்கிட்ட மன்றாடிங்க. ஆண்டவர் உங்கள் நாவை தொடுகிறதை பார்க்கிறேன், ஆண்டவர் உங்கள் நாக்கை தொடுகிறதை பார்க்கிறேன், நாக்கை தொடுகிறதை பார்க்கிறேன். இதோ ஒரு தாய் தன் பிள்ளைகளை நினைத்து மனமருந்தி ஆண்டுட்ட மன்றாடி கொண்டிருக்கிறேன். தன் பிள்ளையுடைய எதிர்காலம் என்னவோ, அப்பா என்னுடைய வாழ்க்கை முடிந்து போவதே, என் பிள்ளைகள் மிகவும் துயரப்படுகிறாள், கஷ்டப்படுகிறாள், வேதனைப்படுகிறாள் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய இடத்துல, உன்னுடைய இனத்துல அவர்கள் மிகுதியாக உயரமான இடத்தில் வைப்பே, வைப்பே. லேஷா கதரபா லதரபா லேஷா தரபா லகதரபா லேபே லேபே லேஷரதரபா. இதோ ஒரு சகோதரி செபிக்கிறேன், உங்க வீட்டில் யாரோ புகுந்து இதோ அநேக பணத்தை கொள்ளையடித்திருக்கிறார்கள். வெளியே சொல்ல முடியல, சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அந்த வேதனையோடு கதறி கொண்டிருக்கிற ஆண்டவர் பார்க்கிறா, ஆண்டவர் பார்க்கிறா. நல்ல முடிவு இன்னும் 1 மாத காலத்திற்குள்ளாய் உனக்கு வரும். பயப்படாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன். லெபிபி ஷகா தரபா லதரபா லெபிபி ஷகா தரபா ரதரபா லபா லேஷகா தரபா லதரபா ஷரரா ஈஷரபி கரபரத்தி சக்கரா. ஒப்பு கொடுங்க ஆண்டவர்ட்ட, உங்க இருதயத்தை ஒப்பு கொடுங்க, உங்க உடலை ஒப்பு கொடுங்க. என் ஆண்டவர் பேசுகிற தெய்வம் உனக்குள்ள பேச போகிறா, பேசி கொண்டிருக்கிறா. லேஷா தரபா லகதரபா லேஷகா தரபா பபா ஷரபா ரதரபா. இதோ இதோ நல்லதொரு வேலை எதிர்பார்த்து இதோ கிட்டத்தட்ட 20 பேர் இருக்கிறீங்க, வாலிப பிள்ளைகள் அதில் பாதி பேர் இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் உங்கள் எதிர்காலம், நான் தான் உங்க எதிர்காலம், நான் தான் உங்க எதிர்காலம். உங்களுக்கு நல்லதொரு உயர்வுள்ள ஒரு நிலையை நான் தரப்போறேன். இன்னைக்கு உனக்கு வாக்கு கொடுக்கிறேன், இன்னைக்கு உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். நல்லதொரு சம்பளத்துல வேலை இந்த மாதமே உனக்கு கிடைக்கும். ஆமென். கிடைக்கும். Thank you Jesus. கிடைக்கும். Thank you Jesus. கிடைக்கும். Thank you Lord. ரபா ஷகா ரபா லதா ரபா லேஷகா ரபா லதீரே பரா ஷரத் நிக்கிறபா திச்சக்கரா. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை முழுவதுமா உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்க விரும்புகிறேப்பா, முழுவதுமா என்னை அர்ப்பணிக்க விரும்புகிறப்பா. இந்த உலகம் என்னை விட மாட்டேங்குது ஆண்டவரே, இந்த உலகம் என்னை தடுக்குது ஆண்டவரே, பண ஆசை விட மாட்டேங்குது ஆண்டவரே, பணம் பணம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையை பணமா, பண நிம்மதியை கொடுக்காது என் அன்புக்குரியவர்களே, பண நிம்மதியை கொடுக்காது, சந்தோஷத்தை கொடுக்காது. அது கெடுதலை மட்டும்தான் கொண்டு வரும், பணம் கெடுதலை மட்டும்தான் கொண்டு வரும், பணம் கெடுதலை மட்டும்தான் கொண்டு வரும். என் ஆண்டவரே மகிழ்ச்சியை கொண்டு வருவா, என் ஆண்டவரே மகிழ்ச்சியை கொண்டு வருவா. உங்க வாழ்க்கை மாறட்டும், உங்க வாழ்க்கை மாறட்டும், உங்க வாழ்க்கை மாறட்டும்.
என் ஆண்டவர் இன்னுமாக ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்யணுங்கிறத ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட என்ன வேணும்னு கேளுங்க. ஆண்டவர்கிட்ட என்ன வேணும்னு கேளுங்க. ஆண்டவரே, இயேசுவே, என் அன்புக்குரிய தகப்பனே, என் வாழ்க்கையை மாத்துங்க, என் தேவைகளை சந்திங்க. கூக்கர்லடு பள்ளத்தில் விழுந்து கத்தி கூப்பாடி உதவி தேடுவதை போல கூப்பிடு. Daraba lebe leka daraba sharabara daraba lebe berati visharara. இதோ காலில் மூட்டுல தெரு துயரோடு இங்க வந்திருக்கிற ஒரு நபரை பார்க்கிறேன். மூட்டு வலியால ஆண்டவருடைய கரம் தடவி கொடுப்பதை நான் பார்க்கிறேன். இது ஒரு சுகத்தை கொடுக்கறத பாக்குறேன். சுகத்தை கொடுக்கறத பாக்குறேன். உன்னுடைய மூட்டு வலி இன்றோடு காணா போகுது. காணா போகுது. இதோ அது ஷரரா. அநேகர் கடன் பிரச்சனை ஒப்பு கொடுக்குறீங்க. கடன் பிரச்சனையை ஒப்பு கொடுக்குறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த வருடம் இங்க இருக்கிற அநேகர் கடன் கொடுக்கிறவர்களாய் மாத்த போறேன். கடன் கொடுக்கிறவங்களா மாத்த போறேன். கடன் கொடுக்கிறவங்களா மாத்த போறேன். உன்னுடைய குடும்பம் கடன் கொடுக்கதான் மாற போகுது. அவனுடைய பகுதியில நீ கடன் கொடுக்க போற. நீ கடன்காரனா கடன்காரியா இருக்க போவதில்லை. இதோ திருமண காரியத்திற்காக ஒப்பு கொடுக்கிற ஒருத்தரை பார்க்கிறேன். ஆண்டவரிடம் சொல்றீங்க, இதோ எத்தனையோ முறைகள் எத்தனையோ முயற்சிகள் செய்தேன், இன்னும் என்னுடைய மகளுக்கு இன்னொரு ஷரத்தி சேகர வரணும் கிடைப்பல. இதோ ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாத இறுதிக்குள்ளாக உன்னுடைய மகளுக்கு நல்லதொரு முடிவை எட்டும். இதோ நானே அந்த வரனை கூட்டி வந்து சேர்ப்பேன் என்கிறார் என் ஆண்டவர். இதோ குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிற கிட்டத்தட்ட 13-14 சகோதரி ஆண்டவர் காண்பிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ பிள்ளை பேற்றை உண்டாக்கியவர் அதை தடுப்பாரோ? ஒரு நாளும் தடுக்க மாட்டார். ஒப்பு கொடு, ஒப்பு கொடு. ஆண்டவரே, இதோ எனக்கு குழந்தைய கொடுத்தீங்கன்னா, எனக்கு குழந்தைய கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய ஊழியக்காரனா மாத்துறேன் ஆண்டவரே. உங்களுக்காக வாழ வைப்பேன்னு சொல்லு, சொல்லு ஆண்டவர்ட்ட. ஒவ்வொருத்தரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அடுத்த முறை வரும்போது குழந்தையை பெற்றெடுத்து வருவார்களாக. ஆமென். ரபா காதா ரபா ஷரதி கிரபரதி சக்கரா. இதோ பலவீனத்தோட நோய்களோட அநேக தேவனுக்கு நோக்கி மன்றாடி கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நானே நித்திய மருத்துவ, நானே நித்திய மருத்துவ. உன்னுடைய பலவீன பகுதியில் உன் வலது கரத்தை வை. உன் பலவீன பகுதியில் வலது கரத்தை வை. ஏஷரதா ரபா லேத்த லேபரதி ஆச்சரவதி சக்கரா. ஒரு சுகம் உண்டாகட்டும், ஒரு அற்புதம் உண்டாகட்டும், ஒரு வல்லமை இறங்கட்டும். ரபா காஜா ரபா லேத்த ஆச்சரவதி சக்கரா. நேஷரா பாகா தரா பலஷத ரபா. ஏஷரரா, புதிய இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் சிருஷ்டிங்க ஆண்டவரே. புதிய இருதயத்தை ஒவ்வொருத்தருக்கும் சிருஷ்டிங்க ஆண்டவரே. புதிய இருதயத்தை வைக்கிறார் என் ஆண்டவர். அநேகருக்கு தேவ புதிய இருதயம் வருகிறது. இதோ ஷகா தரபா லகா தரபா. பெற்றுகோள், பெற்றுகோள் இயேசுவின் நாமத்தில், பெற்றுகோள் இயேசுவின் நாமத்தில். ஷகா தரபா கரபரதி ஷக்ரா ஈஷரா பாரா லேபே ரபா ராதா ரபா ராஜா. ஒவ்வொருவரும் நிறைவா அந்த இடத்தை விட்டு போகணும் ஆண்டவரே. நிறைவான பெருமகிழ்ச்சியோடு போன ஆண்டவரே. என் ஆண்டவர், நீ இவர்களோட பேசினவர்கள் உணரணும் ஆண்டவரே. ஒரு அபிஷேகத்தை கட்டளையிடணும் ஆண்டவரே. ஒவ்வொரு அபிஷேகத்தை எதிர்நோக்குங்க ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஒரு அபிஷேகத்தை ஆண்டவரே, எனக்கு அபிஷேகம் வேணும், உங்களுடைய வல்லமை வேணும் தாங்க ஆண்டவரே. ரபா ஷரரா. Thank you Jesus. என் அன்புக்குரியவர்களே, தேவ வல்லமை, தேவ வல்லமை உங்கள் மேல் அசைவாடுகிறத பார்க்குறேன். தேவ வல்லமை அசைவாடி கொண்டிருக்கிறது.
உங்கள் கரங்களை தூக்கி பிடிங்க, கரங்களை தூக்கி பிடிங்க. ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உம்முடைய காரியங்களுக்காக நான் ஒப்பு கொடுக்குறேன், உம்முடைய காரியங்களுக்காக ஒப்பு கொடுக்குறேன். என்னை பயன்படுத்துங்க, என்னை எடுத்து பயன்படுத்துங்க. நான் வாழ விரும்புகிறேன், உமக்காக வாழ விரும்புகிறேன், உம்முடைய காரியத்தை செய்ய விரும்புகிறேன். இந்த உலகத்தை வெறுத்து இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. இந்த உலகத்தை வெறுத்து இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இதோ என் ஆண்டவர் உங்களுடைய சுமைகளை இறக்கி இதோ அவருடைய பெரும் மகிழ்ச்சி உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு தலைமையிலும் வைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். பெரும் மகிழ்ச்சியை வைக்கிறேன், சமாதானத்தை வைக்கிறேன். ஆண்டவர் உங்களை விட்டு ஒருபோது விலகுவதில்லை. கடவுளை விட்டு நீங்கள் ஒருபோது விலகாமல் பார்த்து கொள்ளுங்கள்.